எப்பொருள் எப்பொருள் யார் யாரை கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. வணக்கங்கய்யா. வணக்கம். நம்ம இன்னைக்கு அந்த வாழ்க்கையின் தராதரம், உடலின் தகுதி பத்தி பேசணும். மரணம் ஏன் ஏற்படுகிறது என்பதை பத்தி பேசணும். மரணம் ஏன் ஏற்படுகிறது, மரணம் ஏன் ஏற்படுகிறது நம்ம பேசணும். இதுக்கு முன்னாடி இதை பத்தி பேசணும். அந்த உயிர் என்பது ஒரு சக்தி. உயிர் என்பது ஒரு சக்தி. உயிர் என்பது ஒரு சக்தி. ஏன் மரணம் ஏற்படுகிறது? அப்படி இதுக்கு முன்னாடி வகுப்புல பேசணுமே இல்லையா? உங்களுக்கு நினைவு இருந்தா ஏதாவது சொல்லுங்க. நினைவு இருந்தா ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு நினைவு கேட்டிய இதுக்கு முன்னாடி வகுப்புல பேசணும் இல்லையா? உங்களுக்கு ஏதாவது நினைவு இருந்தா சொல்லுங்க. இதனாலதான் நான் இது வரைக்கும் தான் அப்படிதான். அப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், எதனால் நோய் வருது, எதனால் மனிதனுக்கு மரணம் வருது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கோ. ஐயா, உடல்ல உணவுகள் நிறைய சாப்பிட்டு உடல்ல உள் உறுப்புகள்லாம் கழிவுகள் நிறைய தேங்கி போய் அது இயக்கம் கெட்டு போய் அந்த இயக்கம் செயல்படாம உள் உறுப்பெல்லாம் செயல்படாம மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பும் செயலிழந்து இறந்து போயிடுறாங்க ஐயா. கரெக்டுங்களா ஐயா? என்னன்னா உயிர் என்பது ஒரு சக்தி. கரெக்டா? இது கொஞ்சம் அது சரிதான். கொஞ்சம் தத்துவ ரீதியா இந்த ஆழமா நிறைய பேர் உயிரை பற்றி எழுதியிருக்காங்க. உயிரை பற்றி ஆராய்ச்சி மேடை நாட்டில் கிடையாது. அதனாலதான் அவன் இந்த மருத்துவத்தை அவன் ஏத்துக்கிறது இல்லை. இயற்கை மருத்துவம்னு அவனுக்கு தெரியாது. அந்த முண்டத்துக்கு இயற்கை மருத்துவம்னு தெரியாது. அந்த முண்டங்கள் படிக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு வியாபார முண்டங்கள், இந்தியாவில் வியாபார முண்டங்கள் பெருகிட்டாங்க. ஆராய்ச்சிங்கிறது ரொம்ப இல்லாம போச்சு. இயற்கை மருத்துவத்தை ஆனால் அர்னால்ட் எக்ரட் சொல்வது இயற்கை சக்தியிலே வாழ்றதை பத்தி பேசுறாரு. எல்லாரும் இயற்கை உணவை பத்தி பேசுவானுங்களே தவிர ஒரு அரை விழுக்காடு இயற்கை உணவை பத்தி பேசியிருக்காங்க. ஆனால் இயற்கை சக்தியிலே இருக்க முடியும்னு சொன்னவர் முதல் பாத்தீங்கன்னா அந்த அர்னால்ட் எக்ரட் தான். ஜெர்மனி டாக்டர் இவரு தான். அப்ப இயற்கை உணவுக்கும் இயற்கை சக்திக்கும் உள்ள வேறுபாடு நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசுவோம், அவ்வளவுதான். 5 மணிக்கு முடிச்சுக்கலாம். சரி, என்னமோ சொல்ல வந்தீங்களே, அந்த என்னமோ சொல்ல வந்தீங்க ஐயா. அந்த எர்னால் அந்த அவர் இப்போ காட்டுனீங்க இல்லைங்க எர்னால், அவர் நிறைய பழங்களை நிறைய சாப்பிடுன்னு சொல்லியிருக்காரு ஐயா. உணவே வேண்டான்னு சொல்லும் பொழுது பழங்களுக்கு எங்க வந்துச்சுங்க? இல்ல, அவருடைய புத்தகம் ஒண்ணு படிச்சங்கய்யா, அதுல போட்டிருக்காரான்னு எனக்கு தெரியவில்லை, மறந்துட்டேன். இல்ல, நிறைய சாப்பிடுங்க அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. அவருக்கும் உணவு, அவர் நேரடியா உணவுக்கும் அதாவது சளி குறைந்த உணவிலே என்ன சொல்லிட்டாருன்னா, சளி குறைந்த உணவிலே உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் தொடர்பு இல்லை. அது அப்ப உணவுக்கும் ஆரோக்கியத்திற்கும் நேரடியாகவும் தொடர்பு இல்லை, மறைமுகமாகவும் தொடர்பு இல்லைன்னா என்ன பொருள்? சொல்லுங்க நல்ல முத்து. உணவு தேவையில்லைன்னு அர்த்தம் ஐயா. அதுதான் அவர் சொல்றாரு. தேவையில்லையா? அவர் கண்டுபிடிச்சு எழுதிட்டாரு. ஏன்னா அவர் கடுமையான நோயில பாதிக்கப்பட்டவர். யாரு? அந்த அர்னால்ட் எக்ரட். கடுமையான மரணத்தை அந்த அர்னால்ட் எக்ரட் முதல் உலகத்துக்கு அறிவிக்கிறார். அவர் அறிவிச்சுட்டு போய் 120 ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் அவர் அறிவித்ததை, அவர் சொன்னதை யாருமே ஜெர்மானிய மக்கள் ஆராய்ச்சி பண்ணல. உலக புகழ்பெற்ற ஜெர்மனின்னா மிகப்பெரிய ஒரு அறிவியல் சிறந்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஏன் ஜெர்மனி டாக்டர் சொன்னதை நீ ஆராய்ச்சி பண்ணல?
அப்ப அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு இல்லை. அவரே சொல்றாரு, ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகும். இதே இந்த புத்தகத்துல, அந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆரோக்கியம் என்பது, அதாவது விட்டலிட்டி டஸ் நாட் டிபெண்ட், விட்டல்னா ஆரோக்கியம், விட்டல் பவர், விட்டலிட்டினா ஆரோக்கியம், நேரடியாகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. அப்ப உண்ணும் ஆகாரம்னா என்ன? என்ன சொல்லுங்க, நீங்க உண்ணும் ஆகாரத்தை ஒரு உதாரணம் சொல்லுங்க. யார் யார் என்ன உண்றீங்க சொல்லுங்க. இப்ப வாங்க. ஐயா சாப்பாடு சாப்பிடுற, ஸ்நாக்ஸ் ரைட். எத்தனை சாப்பிடுற, தீனி. அது சரி. அப்புறம் வேற ஒரு உணவு சொல்லுங்க. நீங்க ஒரு உணவு சொல்லிட்டீங்க. அப்புறம் வேற சொல்லுங்க. பழங்கள்லாம் சாப்பிடுறோம்லங்க ஐயா. சரி, 2 பழங்கள். அப்புறம் இளநீர். இளநீர். அப்புறம் பால், தயிர், மோர்லாங்க ஐயா. ரைட். அருமை அருமை. ஜெகன், ஏதாவது ஒரு உணவு சொல்லுங்க. ஜெகன் இருக்காரா? அவரு இயற்கை மருத்துவர் ஜெகன், தூத்துக்குடி மாவட்டம். 2 மாணவர் தான். அவர் 20 நேரம் கொடுத்து கத்துக்கிட்டாரு. 2 நாள் என்னோட தங்கி இருந்தார். 48 மணி நேரம் எடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு 20 பேர் தங்கி இருந்தாங்க என்னோட. அதாவது சொல்லுங்க. அதாவது ஏதோ ஒரு ஆகாரம் சொல்லுங்க. அதாவது ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததில்லை. ஆரோக்கியம் என்பது ஆகாரத்தை பொறுத்ததில்லை அப்படிங்கிறார். ஆகாரம்னா உணவு. ஏதாவது உணவு பேர சொல்லுங்க. ஏதோ ஒரு உணவு சொல்லுங்க. ஏதாவது உணவு. இப்ப இயற்கை உணவுன்னு சொன்னாங்க, ஒருத்தர் பழங்கள்னு சொன்னாங்க, ஒருத்தர் சாதாரண இட்லி தோசைன்னு சொன்னாங்க. நீங்க ஏதாவது உணவு சொல்லுங்க. ஒருத்தர் வந்து பழங்கள்னு சொன்னாங்க, ஒருத்தர் கொட்டைகள்னு சொன்னாங்க. நீங்க ஏதாவது ஒரு உணவு சொல்லுங்க. சரி, ஏதாவது உணவு. மாமிசம், அசைவ உணவு இல்லாமையா? அசைவ உணவுகள் அப்படிலாம் சொல்லலாம். சரியா? இதுலயே சிறந்த உணவு எது? இதுலயே இப்ப நீங்க எல்லாம் நாளைக்கு சொல்லியாச்சு. இதுல எது ஓரளவுக்கு சிறந்த உணவாக இருக்கலாம் சொல்லுங்க. இதுல எது சிறந்த உணவாக இருக்கலாம்? காய்கறிகள், கீரைகள். சரி சரி, அதேதானே, புரியுதானே? மூச்சுத்துடு வலிக்கலாம் கேது. நீ அந்த அளவுக்கு யோசிக்க வலிக்காது. வேற எங்கேயோ பேசிட்டு இருக்காரு. இப்ப அவர் ஒளியில் நிறுத்திட்ட விட்டுருங்க. நானே நிறுத்திட்டேன். அப்படின்னா பழங்கள் சிறந்த உணவுன்னு நீங்க பழங்கள் இதுல மேம்பாடு, இதெல்லாம் இருக்கிறதுல மேம்பட்ட உணவுன்னு சொல்றீங்க. ஆனால் அதற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. அத விஷயமே. அதற்கும் சம்பந்தமே இல்லை. அந்த முக்கியமான வரிதான் ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொல்லிட்டாரு அர்னால்டு ஹெரட், இந்த புத்தகத்துல அப்படியே இருக்கு, ஆனா ஆங்கிலத்திலே இருக்கு. நான் படிச்சு காட்டுறேன். ஏற்கனவே 5ஆம் பாடத்தை படிச்சீங்கன்னா 5ஆம் பாடம் யார் வச்சிருக்கிறீங்க? 5ஆம் கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா? 5ஆம் பாடத்திலேயே அவர் நேரடியா மரணடி அடிச்சிருக்காரு. அதாவது அந்த புத்தகத்தினுடைய அடிப்படை நாதமே ஒரு 10-12 வரி தான். இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 220 பக்கத்துக்கு மேல இருக்கு. 200 பக்கம், 196 பக்கம் இருக்கு. ஒரு காலத்துல நான் பேக்கரி வச்சிருந்தேன் பாருங்க. நான் பேக்கரி ரொட்டி கடை வச்சிருந்தேன். 1986 ரொட்டி கடை வச்சிருந்தேன். ரொட்டி கடை. அப்ப ரொட்டி மாவு பிசைஞ்சிட்டு இருக்கிறேன். இதுதான் ஆரோக்கியமான உணவுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த காலத்துல. ஒரு காலத்துல நான் ரொட்டி கடை வச்சிருந்தேன் பாருங்க. வயிற்றுல இடுப்பு கட்டிட்டு வெறும் மேலோட ரொட்டி பண்ணிடுறேன் பாருங்க. ரொட்டி பன்னு ரொட்டி. ரொட்டி கடை பன்னு ரொட்டி கேக். நான் வந்து அந்த காலத்தை தயாரிச்சுட்டு இருந்தேன். அப்ப திருமணம் என்ன தண்டு முண்டா இருக்கிறப்ப நான் சொந்த சுய தொழில். என்னது சுய தொழில்? யாரையும் நம்பாம சுய தொழில். பியூசி படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு ராணுவத்துக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இது மானங்கட்ட போடப்படான்னு சொல்லி எல்லாம் தூக்கி எறிஞ்சு, பென்ஷனே வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். பென்ஷன் மயிறு மட்டும் என்ன வேண்டாம், ஏமாத்த பென்ஷனே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பென்ஷனே வேண்டாம், ஒரு புடலங்காய் வேண்டாம், உங்க தொலை ஏமாத்துற வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டு
நானும் பென்ஷன் வேணாம், அதாவது பென்ஷனே வேண்டாம்னு நான் சொல்லிட்டு வந்தேன். என்னது பென்ஷனே பென்ஷன்? வேணாம்னு. ஆமா, பென்ஷனே பென்ஷனுங்கிறது வேண்டாம். ஆமா ஏமாத்திர வேண்டாம் அப்படின்னா ராணுவத்தில் இருந்த எந்த வேலை இந்த ஏமாத்திர வேலை வேண்டாம்டா, எனக்கு பென்ஷனும் தேவையில்லை, ஒரு வெண்ணையும் தேவையில்லை, எதுக்கடா சும்மா எதுக்கடா வேலை செய்யணும், அதாவது வேலை செய்யாம சம்பளம் வாங்குறது பென்ஷனா அப்படின்னு சொல்லி நான் சிறுசிலே உணர்ந்தேன். அதனால வந்து அப்பவே என்ன பண்ணேன், இந்த பென்ஷன் இந்த இந்த வெங்காயம் இதெல்லாம் எனக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ராணுவத்துல எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த தொழிலே ஆகாதரா, இந்த தொழில் மோசமான தொழில் மனசுல நினைச்சிட்டு எழுதி கொடுத்தேன். இந்த தொழில் நான் வரல, எனக்கு தேவையில்லை, தெரியாம சேர்ந்துட்டேன், இப்ப எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அப்ப பென்ஷன் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எனக்கு ஏதோ ஒன்று போட்டு எழுதி கொடுறான்னு அப்புறம் எழுதி கொடுத்தானுங்க. சரியா? அப்ப இந்த பென்ஷனுங்கிறது ஒரு ஏமாற்று வேலை, அது வந்து துரோகம் பண்றதுன்னு அர்த்தம். அதாவது உழைக்காமையே திங்கிறது. என்னது? சரி, உழைக்காமையே திங்கிறது. திங்கிறது இதுதான் இந்த பென்ஷன் வேலை. இந்த வெள்ளைக்காரனுடைய வெள்ளைக்காரனுடைய வெள்ளைக்கார முண்டங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணானுங்க. வெள்ளைக்கார முண்டங்கள் மாதிரி ஒரு அயோக்கியனுக்கு எவனும் கிடையாது. அவனுக்கு தான் இந்த பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தது, இன்சூரன்ஸுங்கிறத வந்து ஆரம்பிச்சது. இதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக இவனெல்லாம் கொண்டு வந்தான். இன்சூரன்ஸுங்கிறத அவனுக்கு கொண்டு போய் இன்சூரன்ஸ் கொடுத்து யாரை காப்பாத்திருக்க நீ? அறிவுட்ட முண்டம். அவனே செத்து போயிடுறான். கரெக்டா? இன்சூரன்ஸ் ஆமா, லைஃப் இன்சூரன்ஸ். என்னடா லைஃப் இன்சூரன்ஸ்? இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பண்ற போது நோய் இல்லாம இருக்கானா? எந்த உயிரை காப்பாத்துறீங்க? உயிரை காப்பாத்துறது இங்கதான் நான் சொல்றேன். உயிர் லைஃப்னா உயிர்னு வச்சுக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ்னா எந்த உயிரோட காப்பாத்திருக்கீங்க? என்னுடைய நண்பர்கள் நிறைய பேரு, என்னுடைய நண்பர்கள் எந்த உயிரோட காப்பாத்திருக்கீங்க? அப்படி பார்த்து ஜெயலலிதாவை காப்பாத்திருக்க வேண்டியதானே? அவன் ஒரு 100 கோடிக்குல இன்சூரன்ஸ் வச்சிருப்பா, அவளை காப்பாத்திருக்க வேண்டியதானே? அதுதான் இங்க இருக்குது. அப்ப வெள்ளைக்காரன் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்தை இதெல்லாம், இந்த லைஃப் இன்சூரன்ஸ், இந்த சம்பளம், பென்ஷனு, உழைக்காம பண்றது, இதெல்லாம் அந்த திருட்டு பய பண்ண. ஏன்னா நம்ம நாட்டுல அது அப்படி, அவன் நாட்டுல வேலை செஞ்சாதான் சம்பளம். நம்ம நாட்டை வந்து இந்த நாட்டுல எல்லா அயோக்கியத்தனம். ஏன்னா இவன் ஏமாத்துறது வந்து தெரியக்கூடாதுங்கிறதுக்காக போலியான கல்வி கொடுத்துட்டு போனவன் வெள்ளைக்காரன். இந்த நாட்டை ஏமாத்துறது யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா? நீ வந்து எங்கிட்ட வேலை செய்யி, உனக்கு சம்பளம் தரேன்னு போய் சொன்னவன் அவன் தான். நம்மகிட்டே திருடிட்டு, நம்ம பையிலிருந்து திருடிட்டு நமக்கே சம்பளம் கொடுத்தான். நம்ம பையிலிருந்து திருடிட்டு நமக்கே சம்பளம் கொடுக்கும். அதுதான் வெள்ளைக்காரனுடைய திட்டம். புரியுதா? அலுவலக பிள்ளைங்களுக்குயா இந்த ரப்பரை எடுத்து வாயில வச்சிருவாங்க, அது பேசாத இருக்கும். அதேதான். அப்படி. ஆனா வெளிநாட்டுல எல்லாம் கிடையாது. வெளிநாட்டுல பென்ஷன் மயிறு மட்டலை எதுவும் கிடையாது. எல்லாம் ஏமாற்று வேலைங்க. நம்மள சுரண்டுவது, திருடுவது, குழந்தைக்கு தெரியக்கூடாதுங்கிறக்க ரப்பர் மிட்டாய் வைக்கிற மாதிரி, ரப்பர் மிட்டாய் வைக்கிற மாதிரி நமக்கு ரப்பர் மிட்டாய் வச்சுட்டு போயிட்டான். அது ஏன்னா வெள்ளைக்காரன் அறிவு கொடுத்த மாதிரி. அப்புறம் அறிவு கொடுத்துறது நாயாட நோயில சாகணும். எங்க நாட்டுல அறிவு பயங்கர 5000 ஆண்டு 6000 ஆண்டுக்கு முன்னாடி யோக மரத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்டா முண்டோம். சிந்துவெளி சாமியார் நாகரத்துல சிந்துவெளி நாகரிகம் நாங்க உங்களுக்கெல்லாம் முன்னாடி நாகரிகம்டா. நாங்க 6000 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை கண்டுபிடிச்சாச்சு. நாங்க இரும்பை வந்து பஸ்மமாக்கி, இரும்பை சுட்டு எடுத்து சுண்ணமாக்கி, இரும்பை வேக வைத்து பஸ்மமாக்கி, இரும்பை சுட்டு செந்தூரமாக்கி, அயன் ஆக்சைடு எப்பவே கண்டுபிடிச்சாச்சு. நீ சொல்ல ஃபெர்ரிக் ஆக்சைடுங்கிற, அயன் ஆக்சைடுங்கிற, ரெட் ஆக்சைடுங்கிற, அயன் பவுடருங்கிற, அதை முண்டமே நாங்க எப்பவே கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு பேர் நாங்க வந்து அது இரும்பு சத்துக்காக, உடம்பை காந்தத்துக்காக, இரும்பு சத்துக்காக, ரத்தத்தை தூய்மை செய்யறதுக்காக நாங்க எப்பவோ கண்டுபிடிச்சு மெடிசனாவே நாங்க பயன்படுத்தணும். நீ என்னடா எங்கிட்ட அறிவு சொல்ல வர? நாங்க உனக்கு முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடி அணை கட்டியாச்சு. நாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி உழவு ஓட்டியாச்சு. உழவு எப்படி ஓட்டணும்னு சொல்லியாச்சு. ஆழை விடுக்கணுமா, அகல விடுக்கணும், உனக்கு எதையுமே தெரியாது. எப்படி புள்ள பெத்துக்கணும் நாங்க எழுதியிருக்கோம். எப்படி புள்ள பெத்துக்கணும், பொண்டாட்டி எப்படி இருக்கணும், புள்ளை எப்படி இருக்கணும், நான் எல்லாமே நாங்க எழுதிட்டோம்டா. கலைகள் 64 கலைகள் எப்படி எங்களுக்கு தெரியும். யோகா கலைகள் தெரியும், அட்டாங்க யோகம் தெரியும். எங்க புராணங்கள் கூட நாங்க விமானம் போற மாதிரிலாம் கதை விட்டோம். நாங்க விமானம் போற மாதிரிலாம் கதை விட்டு வச்சிருக்கிறோம். நாங்க ஏற்கனவே பறந்து போற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கோம். எங்களுக்கு கற்பனை எப்படி இருந்தது. நாங்கள் அப்படியே விமானத்துல போற மாதிரிலாம் கற்பனை, ஆகாயத்துல பறக்கிற மாதிரிலாம் கற்பனை பண்ணோம். இன்னைக்கு அது கற்பனையில நெசமா இருக்காது. செய்யறானே இல்லையோ அப்படியே கற்பனை பண்ணணும் நாங்க. அது மட்டும் இல்ல, பூமியில காத்து இருக்குது, விண்வெளியில காற்று இல்லைன்னு எழுதி வச்சிருக்கோம் நாம. சோழ நாட்டினுடைய அறிவு வந்து அப்படி மேலாண்மை, அவ்வளவு மிகப்பெரிய அறிவு. பூமியில காற்று இருக்கிறது. பூமிக்கு அந்த பக்கம் காற்றே இல்லை. காற்று இருக்கிற மண்டலம் ஒண்ணு இருக்கிறது, காற்று இல்லாத மண்டலம் ஒண்ணு இருக்கிறது. அது பேர் காயம் இயக்காயம் பேரு. காயம் இயக்காயம். இயக்காயம் என்றால்
ஈய காயம் காயம், காயம்னா விண்வெளின்னு அர்த்தம், காயம்னா உடம்புன்னு அர்த்தம், காயம்னா காற்று இருக்குதுன்னு அர்த்தம், ஈய காயம்னா காற்று இல்லாத பகுதின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, அண்டங்கள் இழுத்துட்டு ஓடுதுன்னு எழுதியிருக்கோம். சூரியன் வந்து கண்ணை பறிக்குது, சூரியன் அடிச்சுட்டு பல கோள்கள் ஓடுதுன்னு எழுதி வச்சிருக்கோம். நாங்க எல்லாமே இருந்தது. ஏதோ நாங்க கொஞ்சம் தூங்கிட்டோம். 2 வருஷமா நாங்க கொஞ்சம் கண்டபடி தின்னு போட்டு, போதை கும்பல் மாதிரி உனையாட்ட விபச்சார கும்பல் மாதிரி போதையா தின்னு போட்டு கண்டபடி கூத்தடிச்சிட்டு சோதி இடத்த நம்பிட்டு பக்தி மார்க்கத்தை எடுத்து ஜாலரா போட்டுட்டு இப்படியே உட்காந்துட்டோம். யோக மார்க்கத்துக்கு போறதுக்கு நாங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. யோக மார்க்கத்துக்கு நாங்க போகல. அதை செஞ்சு பார்க்கறது சோம்பேறித்தனத்தினால, நாக்கு ருசியா இருக்கிறனால சிறுசிலே நாங்க நாக்குக்கு அடிமையாயிட்டோம். சிறுசிலே நாக்குக்கு அடிமையான காட்டி நாங்க தெரியாம போயிட்டோம். இடையில நீ வந்து மேலே ஏற்றிட்டு போயிட்டோம். எங்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வரல. இப்பதான் கொஞ்சம் விழிப்புணர்வு வருது. ஆனா தகுதி இல்லாதவங்க தான் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணி தொலைகிறது? திருடம் மொல்ல மாதிரி, முடிச்சதுக்கு மொல்ல மாதிரி, எல்லாம் நோயாளி. நாளைக்கு சாக போறவன்லாம் பெரிய பெரிய அரசியல் உட்காந்துருக்கு. 90 வயசு கிழவன்லாம் அரசியல் உட்காந்துருக்கிறான். எப்ப பாரு அவனே அமைச்சர், நாசமா போக. 1000 திருட்டு பண்ற அவன் தான் அமைச்சர். இல்ல ஒரு மாநகக்கம் சூடு சோறனை வேண்டாம். நம்ம இளைஞர்களுக்குள்ள வாய்ப்பு கொடுக்கணுமே. இவனாவது நாட்டை கொஞ்சம் உருப்படி ஆகட்டுமே. அதெல்லாம் எதுவும் கிடையாது. நாளைக்கு சாக போற வரைக்கும் இன்னைக்கு பதவி வேணும். என்ன? அதுதான் இந்த வெள்ளைக்காரனுடைய திட்டம். இந்த வெள்ளைக்காரனுடைய இந்த 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 ஓட்டு பொறுக்கிற முறையை கொண்டு வந்தது வெள்ளைக்காரன் தான். ஒழுக்கம் இல்லாதவர்களும் போட்டியிட முடியும். அதுதான் சார்ந்து பிஜேபி சரி, RSS சரி, பிஜேபிங்கிறான், RSSங்கிறான், திமுகங்கிறான், அதிமுகங்கிறான். 1 லட்சம் கட்சி, உலகத்திலே அதிக கட்சி இருக்கிற நாடு இந்தியா தான். அதிக கட்சி தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா 6000 கட்சி இருக்கு. 10 மக்கள் தொகை 10 பேர் தான் இருப்பாங்க, 30 கட்சி இருக்கும். தொகை இந்த ஊர்லயே 10 பேர் தான் இருப்பான், ஆனா கட்சி 30 கட்சி இருக்கு. எல்லா கட்சியிலயும் எல்லாரும் இருப்பாயா? எல்லா கட்சியிலயுமே எல்லாம் இருப்பான். கேட்டா இது தோத்துச்சுன்னா அங்க ஓடிடுவான், அங்க தோத்தா இந்த வந்துடுவான். ஆனா குடவோலை முறை பத்தி நாம கண்டுபிடிச்சு எழுதணும். குடவோலை முறை என்பது நல்லவர்கள் மட்டும் போட்டியிட வேண்டும். அதை கண்டுபிடிச்சவங்களே தமிழர்கள் தான். உத்தரமேரூர் காஞ்சிபுரத்து பக்கத்தால உத்தரமேருன்னு ஒரு ஊர் இருக்கு. உத்தரமேரூர். உத்தரமேருல வந்து குழந்தைகள் தான் தேர்ந்தெடுக்கிறது. இன்னைக்கும் அதனுடைய எச்சம் வந்து நம்ம பள்ளிக்கூடத்துல விளையாடுறப்போ சீட்டு போட்டு குளிக்க விளையாடுவோம். இன்னைக்கும் திருவுளச்சீட்டு போடுவாங்க. திருவுளச்சீட்டு ஒரு சின்ன குழந்தை வரும், எடுத்து கொடுக்கும். அவங்க அந்த தேர்ந்தெடுக்கிற வந்து அந்த திட்டம் முடிச்சுன்னு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் இருக்க மாட்டான். அவனுக்கு சம்பளம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சமூக சேவை போறவனுக்கு என்ன வெங்காயத்துக்கு சம்பளம் கொடுக்கறதே தப்பு. முதல்ல இந்திய இது எம்எல்ஏக்கு சம்பளம், எம்பிக்கு சம்பளம். என்ன வெங்காயத்துக்கு சமூக சேவை பண்ண வந்திருக்கேன், ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். ஒரு திட்டத்தை நிறைவேற்றுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். அதோட உனக்கு என்ன வேலை? அடுத்த சமூக சேவை பண்றவனுக்கு வேலை வாய்ப்பு கொடு. இதெல்லாம் அழிஞ்சாச்சு. அதுக்குதான் பின்னாடி சொல்லியிருப்பாரு கடைசி புத்தகத்துல கடைசி பக்கத்துல, குருகுல முறை கல்வியும் குடவோட முறையும் வர வேண்டும், உலகெங்கும் வர வேணும், நாசமா போக. குடவோலை முறை உலகெங்கும் வரணும், செய்முறை கல்வி எங்கேயும் வரணும். நல்ல வேளை செய்முறை கல்வி வந்தாச்சு எல்லா பக்கம். இந்தியாவில இன்னும் செய்முறை கல்வி வரல. அதுக்குதான் இந்த மருத்துவத்தை எவ்வளவு கத்துக்கத்துறணும். நான் எப்படியாவது 1000 பேர்த்தை உருவாக்க வேண்டும் தான் வந்திருக்கிறான். இந்த மருத்துவத்தை நீங்க முறியடிக்கவே முடியாது, எவனாலும் முறியடிக்க முடியாது. ஏன்னா பரிணாமத்தை பசியவே நிறுத்துறோம். இப்ப காலையில தானே பசி நிறுத்திட்டு பாரு. இப்பதான் ஒரு வரட்டி குடிச்சிருக்கேன் காலையில இருந்து, இப்பதான் 2 வரட்டி, அவ்வளவுதான். சாகவே கேள்வி கேட்கறமல்ல, துணிஞ்சு இறங்கி அடிக்கணும். வரட்டியிலே வாழன்னு சொல்லிட்டு போக வேண்டியது. என்னடா வெங்காயம், வரட்டியிலே வாழ்ந்துட்டு போலாம்டா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி பெற்றிருக்கணும், போட்டு சாத்தணும். எவனா இருந்தாலும் பயப்படக்கூடாது. ஆரோக்கியத்துல எவனுக்காக சமரசம் பண்ணக்கூடாது. எவனா இருந்தாலும் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு போக வேண்டும். நீ திங்கறியாம பிச்சைக்காரன் போயிடும். உண்மை புரிஞ்சுட்டா ஓங்கி அடிக்கணும். என்னது உண்மை புரிஞ்சுட்டா ஓங்கி அடிக்கலாம். நான் அடிக்கிறேன்ல, எவ்வளவு நான் அடிக்கிறேன்ல என்ற வீடியோ பார்த்தா ரோசம் வர வேண்டாமா? நீ நோயாளியா உடம்பு சரியில்லையா புத்தி கட்டவனு போய்கிட்டே இருக்கணும். அவன் மந்திரியா இருந்தான்னா மகா இதா இருந்தானா. அதனாலதான் இந்த புத்தகத்தை வச்சிருக்கிறேன். ஒண்ணு வேண்டாம், இந்த புத்தகத்தை காட்டினீங்கன்னு வச்சுக்க ஓடிடுவாங்க எல்லாருமே. ஆமா, இந்த புத்தகத்தை காட்டி பாருங்க, ஒரே ஓட்ட துண்டக்கான துணக்க ஓடிடுவாங்க. இன்னைக்கு ஒரு யோகா மன்றத்துல 400 வருஷமா இருக்கேன், 300 வருஷமா இருக்கேன், 1000 பேர் இருக்கிறீங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை காட்டுங்க, ஒரே ஓட்டம். ஆட வெக்கங்கட்ட ஆளுங்கள என்னடா சொல்ற? அப்ப கோழைகள், இவங்கள கோழைகள்னு அர்த்தம்.
முதல்ல ஒரு பொருளை வேண்டான்னு சொன்னா ஏன் வேண்டான்னு சொல்றாங்க, எதுக்காக வேண்டான்னு சொல்ல ஆராய்ச்சி பண்ணணும். பெண்களுக்கு இருக்கிற ரோசம் ஆண்களுக்கு வரணும், ஆண்களுக்கு இருக்கிற ரோசம் பெண்களுக்கு வரணும். உறுதி பெண்கள் தான் உறுதி. அது பெண்கள் வந்து நாக்கு ருசிக்கு அடிமையா இருக்கிற மாதிரி ஆண்களும் எல்லாரும் அடிமையா இருக்குது. என்ன ஆண்களாவது பெண்களாவது எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாம் ஆண்களாவது பெண்கள் கேட்டா ஆண்கள் தான் பெண்கள் தான், அதெல்லாம் பொய். எல்லாரும் அடிமைகள் தான், எல்லாருமே ருசி அடிமை தான். எல்லாம் பகுத்தறிவு பயன்படுத்தாத முண்டங்கள் தான். நானும் பகுத்தறிவு பயன்படுத்தி இதுதான்டா பசிக்குதா போட்டு பகல் பட்டினி போடுறான்னு சொல்லி நானும் 25 நிமிஷம் பட்டினி போட்டு பாக்குற சாவே வர மாட்டேங்குது. எல்லாம் உடம்பு மாறிக்குது இல்ல, அப்புறம் தான் தெரியுது உடம்பு மாறுதுரா அப்படிங்குது. உடம்பு மாறினக்காட்டி சாவு வர மாட்டேங்குது. அதனால வெளியே போறது. சரி வெளியே போனா வம்புன்னு சொல்லி போட்டு செலவு, எனக்கு போக்குவரத்து செலவு கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. இன்னைக்கு கூட வெறும் 40 ரூபா செலவுல 60 ரூபா செலவுல இப்ப ஈரோட்டில் இருக்கேன். இன்னைக்கு நான் நேற்று திருச்சியில் இருந்தேன், காலையில வரைக்கும் திருச்சியில் இருந்தேன். 7 மணி வரைக்கும் திருச்சியில் இருந்தேன். அப்புறம் வந்தாச்சு இடையில 12 மணிக்கு வந்தேன். 12 மணிக்கு வகுப்பு ஆரம்பிச்சிச்சு, 2 மணிக்கு ஆரம்பிச்சு. வண்டியில வரும்பொழுதே அப்புறம் வண்டியில வரும்பொழுது எப்படி தொடக்கணும் வண்டி ஓடிட்டு இருக்கு, வண்டி எடுக்காது, இல்லாட்டி அப்பவே எடுத்திருப்பேன். அப்போ நான் வகுப்புல போட்டிருக்கேன் இந்த மாதிரி 10 மணி வகுப்பு இருக்காதுன்னு, யாரும் படிக்கிறதும் இல்லை. என்ன பண்ணுற அப்புறம் கேட்டீங்க தொலைபேசி பண்ணி. முதல்ல வாட்ஸ்அப்ல என்ன சொல்றேன், நேற்று கூட கட்டுரை 2-3 கட்டுரை எழுதியிருக்கேன், அதெல்லாம் பார்த்து படிக்கணும். படிக்காமையே முடியாந்துடுறது, படிக்காமையே முடியாந்துடுறது. அப்படின்னா நேரடியாக வர மணி என்னாச்சு 4:53, 5 மணிக்கு முடிச்சுக்கலாம். சரி, அப்ப இந்த உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததில்லை. அந்த 5ஆம் பாடத்தை பார்த்தீங்கன்னா 5ஆம் பாடத்துல பார்த்தீங்கன்னா 5ஆம் பாடத்தை நீங்க கையில் வச்சிருப்பீங்க. அதுல அவர் நேரடியே சொல்லிட்டாரு. 64 5ஆம் பாடத்தில் இருக்கிற அந்த மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா அந்த உண்மையான புத்தகம் என்கிட்ட இருக்குது, அதையும் நீங்க எடுத்து பாருங்க. இவர் சொல்றாரு சளி குறைந்த உணவு முறைன்னு சொல்றாரு. சளி குறைந்த உணவு முறைன்னா வேற ஒண்ணுமே இல்லை, மருந்தடிக்காத தூய்மையான கீரையும் அப்புறம் காய்கறி தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்புறம் பழங்கள். பழங்களை பத்தி இப்ப நம்ம பேச முடியாது. இப்ப கெட்டு போன குடலுக்கு பழங்கள் தேவையில்லை. அது பழத்தை பற்றி இன்னொரு பகுதியில் பேசுவோம். முதல்ல சுத்தப்படுத்துறதை பத்தி பேசணும். உங்களுக்கு ஆரோக்கியம் என்கிற மிகப்பெரிய வைரம் கிடைக்கிறப்ப நமக்கு ஆரோக்கியங்கிற வைரம் தான் முக்கியமே தவிர எனக்கு சுவை வேணும் ருசி வேணும்னு கேட்கக்கூடாது. ருசி ஆரோக்கியத்துக்கு எதிரானது. ஆரோக்கியம் என்பது இருக்கிறதுலே சிறந்த ஞானம் ஆரோக்கியமாக வாழ்றது தான். அதனாலதான் நான் சொல்லிப்பேன், ஆரோக்கிய நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறனால எனக்கு குறைந்த தேவை இருக்கிறதுனால தான் நான் குறைந்த கட்டணத்தை போடுறேன். நீங்க 100 ஆண்டுக்கு வாழக்கூடிய கட்டணத்தை நான் வச்சிருக்கேன். நீங்க 100 ஆண்டுக்கு எந்த செலவும் இல்லை வாழ முடியாது. குறைந்தபட்சம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு $2000 வச்சிருக்கேன். இந்தியா இருக்கிற மாணவர்களுக்கு $2000, வெளிநாட்டு மாணவர்களுக்கு $5000 வச்சிருக்கேன். $5000 5 லட்சம், $2000 2 லட்சம், அவ்வளவுதான். அதுக்கு சிறுக தான். ஒழுங்கா இல்லைன்னா அந்த கட்டணமும் தேவையில்லை, நீயும் தேவையில்லை, ஓடி போயிடான்னு துரத்தி விட்டுருவேன். நான் 25 வருஷம் ஒழுக்கமான ஆளை உருவாக்கல அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கிற ஒரு முயற்சி. சரி, இது ஒழுங்கா கொண்டு போய் பார்ப்போம். சும்மா வரவனுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம், எல்லாம் ஓடிடுறானுங்க எல்லாருமே. அதனாலதான் அவர் எழுதியிருக்காரு, ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததில்லை. அப்ப அது கீரை இல்லை, காய் இல்லை, பழம் இல்லை, எல்லாமே இல்லை. ஆனால் இந்த கீரையும் காயும் பழம் எதுக்கு தெரியும்னா, அதை துடப்பக்கட்ட மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த கீரை காய் பழம் இதெல்லாம் துடப்பக்கட்ட மாதிரி. மற்றதெல்லாம் பலகாரங்கள். பிரியாணிங்கிறது ஒரு பலகாரம், முட்டை பொராட்டாங்கிறது ஒரு பலகாரம், காஃபி டீங்கிறது ஒரு பலகாரம், கொழுப்புல செய்த உணவு சாப்பிட்டா அது ஒரு பலகாரம், தானியத்துல செய்த உணவு சாப்பிட்டா அது ஒரு பலகாரம், பருப்புல செய்த உணவு சாப்பிட்டா அது வடை பலகாரம், கிழங்குல ஏதாவது பொரிச்சு தரணும் அது ஒரு பலகாரம், சோத்துல வண்ணமான சோறு, மஞ்சள் சோறு, அந்த சோறு, இந்த சோறு, அன்ன சோறு, கட்டி சோறு, இதெல்லாம் ஒரு பலகாரம். இதெல்லாம் பலகாரங்கள். இது நான் சொல்லிட்டேன், 9 வகை உணவுகள் பலகாரம். இதற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதாவது எழுதியிருக்காரு, ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. அப்படி என்றால் உடம்பு எப்படி இயங்கும்? அந்த உடம்பானது எந்த அளவுக்கு சளியாலும் நச்சுத்தன்மையாலும் நிரப்பப்பட்டு செயல்திறன் தடைபட்டு இருப்பது என்பதை பொறுத்தது. அப்ப உங்களுக்கு என்ன ஆயிப்போச்சு, கை வலிக்குது, கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, புற்றுநோய் வந்துருச்சு, சக்கரை நோய் வந்துட்டாவே என்ன தெரியுமா அர்த்தம்? உங்க உடம்புக்குள்ள சளியாலும் நச்சுத்தன்மையாலும்
நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்று பொருள். அதாவது என்ன அர்த்தம்? ஏன் நோய் வருதுன்னா, நச்சுத்தன்மையாலும் சளியாலும் உடல் நிரப்பப்பட்டு இருக்கிறது. நச்சுத்தன்மையாலும் சளியாலும் பிற விஷயங்களால் உங்கள் உடலானது நிரப்பப்பட்டு, என்னது உடம்பு வரை என்ன இருக்கு, நிரப்பப்பட்டிருக்கான அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது. ஆக்ஷனே இல்லாம போச்சு. என்னென்ன ஆக்ஷன் பண்ணணும்? கணைய தன் வேலை செய்யணும், கல்லில் தன் வேலை செய்யணும், நுரையீரல் தன் வேலை செய்யணும், இரைப்பை தன் வேலை செய்யணும். இந்த மாதிரி பல உறுப்புகள் தன் வேலை செய்ய முடியாம நின்று போச்சு. அப்படின்னா அப்படியே ஈந்திரங்களின் கூட்டமைப்புங்கிற அவர் திருப்பி நான் வர்றேன். ஆக அப்படி என்றால் அப்ப அந்த இயந்திரம் ஏன்டா வேலை செய்யணும் கேட்டீங்கன்னா, அந்த இயந்திரம் வேலை செய்து நம்ம சாப்பிட்ற உணவு, குறிப்பாக ஸ்டார்ச்னா மாவு பொருள், வேற ஒண்ணும் இல்லை. ஸ்டார்ச்சுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. அது சாராயத்தன்மை உடையது. இப்பதான் சொல்றாங்க அது சாராயமா மாறுது, எத்தனாலா மாறுது அப்படின்னு. அப்புறம் தெரியுது இல்ல. அந்த சோத்தை போட்டு வெறும் சோறு தான், வெறும் மாவை எவனாலும் திங்க முடியாது. 100 கிராம் மாவு இன்னைக்கு தின்றுவீங்களா? திங்க முடியாது. அந்த மாவை வேக வச்சு அதுக்கு உப்பை போட்டு, காரம் போட்டு, எண்ணெய் போட்டு, கறி போட்டு, ஏதோ ஒன்று போட்டு நல்லா கொசன்னு பருப்பை போட்டு, காரத்தை போட்டு, நெய்யை போட்டு தாளிச்சு சுவை ஏத்தி அப்புறம் தான் இந்த பசியை திங்கிறது. நேரடியா பசியை தின்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவான்ட்டு நேரடியாக எவனும் சோற திங்க மாட்டான். நேரடியாக சோறு தானே பைத்தியக்காரன். நல்ல சுவையை சேர்த்து சாப்பிட்டா அறிவாளி. அப்படித்தானே? எவனும் வரைச்சோறு திங்க மாட்டான், வரையிட்லி திங்க மாட்டான். அதுக்கு 10 சட்டி வச்சு தின்னா அவன் புத்திசாலி. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே. எல்லாம் ஒரு அளவுதான். அந்த வரையிட்லி திங்கிறது ஏமாத்துறதுக்காக. நேரடியா சோத்தை தின்னா மனதை ஒத்துக்காதங்கிறதுக்கு தான் உப்பு போடுறது, காரம் போட்டுக்கிறது, ஊறுகாய் வச்சுக்கிறது எல்லாம் வச்சு அந்த சோத்தை வலிச்சு கட்டுறதுக்கு தான் மற்ற துணை. இந்த சுவையெல்லாம் ஒருத்தனை சாப்பிட சொல்லுங்களேன் பார்க்கலாம். எவனாச்சும் ஒருத்தனை இந்தியாவுக்கு ஒரு பயலையாவது சுவை இல்லாம, ஒரு வாழைப்பழம் கூட சுவை இல்லாம திங்க மாட்டான். நல்ல அது இனிப்பா இருக்கணும், தித்திப்பா இருக்கணும், விலை கம்மியா இருக்கணும். பேக்கரி ஒரு கேக்கு 50 ரூபாய்க்கு விற்கும். அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஆனா பழம் மட்டும் 10 ரூபாய்க்கு விற்று ஐயோன்னு கத்துவோம். அதுதான் இங்க இருக்கு இடைநிலைன்னு பேரு. ஏன்னா இயற்கை அவனை சாப்பிடக்கூடாது என்பதற்காக அங்க வைக்க, நீ கேக்க வாங்கி தின்னு செத்து போடாம அவனே பழத்தை நீங்க போயிடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த அவனை அந்த பார்த்தோன்னே பயம் அடிக்கிறது. பழங்கள் 10 ரூபானா ஐயோம்பா, கேக்கு 100 ரூபா வாங்கி திம்பா. ஏன்னா இயற்கை அங்கதான் வந்தது. நீ இயற்கை பக்கம் நீ வரவே கூடாதுங்கிறதுக்காக தான் தெளிவா திட்டமிடுது. அதனாலதான் எவனுமே இயற்கை உணவு விரும்ப மாட்டான். இயற்கையை விரும்பிட்டே அப்புறம் மேல்நிலைக்கு அடையலாம் இல்லையா? அதனால இயற்கை என்ன பண்ண சரி பண்ணுது. இவன் அதுலயே சாகடிக்கணும். எதை தின்னானோ அதுலயே அவன் சாகணும். எதை தின்னானோ, தடி எடுத்தவன் தடியிலே சாவு, துப்பாக்கி எடுத்தவன் துப்பாயிலே சாவு, இட்லி தின்னே அவனை இட்லியிலே சாவு, நீ அவனை தின்னுட்டே சாகு. அதனாலதான் திருமணத்தன்றைக்கு அரிசி போட்டுருவாங்க. அரிசியிலே தின்னு அரிசியிலே வாழ்ந்து அரிசியிலே சாவு. சாகரப்பும் அரிசி போட்டுருவான், வாழ்றப்பும் அரிசி போட்டுருவான். நீ வாழ்வதற்கு அரிசி சாப்பிட்ற, அவனுக்கு சாவதற்கும் அரிசி தாண்டான்றான். இதுலயே வாயில அரிசி போட்டு சாக போற. அப்ப வாழ்த்தும் போது என்ன பண்ற? அரிசியில வாழ்த்துறான். அரிசியில வாழ்த்துனாவே நீ சாக போறேன்னு அர்த்தம். கப்பில வாய்க்கு அரிசி போட்டுறான். இப்ப சரியா போச்சா? வாழும்போது அரிசி, சாகும்போது அரிசி. சரிங்களா? வாழும்போது அரிசி, அப்புறம் செத்த பிறகு அரிசி. கரெக்டா வந்துருச்சு பாருங்களேன். அரிசி கல்யாண வீட்லயே அரிசி தான் தலையெல்லாம் போடுறாங்க. அது நல்லா தின்னு நல்லா சாகணும். நல்லா சாகாதான் இருக்கும். சொல்லியாச்சே. வகையில போடுறோம்ல, மணமகளுக்கு ஒரு கை போடுறான், அவனுக்கு ஒரு கை போட்டு நல்லா தின்னு நல்லா சாகும். அது மட்டும் இல்ல, 1000 பேர் தலைமையில போடுறது. ஒருத்தர் மட்டும் போடக்கூடாது, 1000 பேரும் போடுறாங்க. ஒருத்தர் கூட போட்டா தப்பா. 1000 பேர் போட்டு அப்புறம் 1000 பேர் போட்டா அவன் சக்கரை வியாதி வராது. என்ன பண்ணும்? கல்யாணம் ஆனதுக்கு வந்துடும். நல்லா திர போட்டு சாப்பிடுறாங்க. அவன் என்ன பண்றான்? அப்புறம் அதான் அப்புறம் அது தின்னு போட்டு நேரம் சோத்துக்க. இப்போ ஒண்ணுங்க ஐயா, இப்போ ஒரு ட்ரெண்டுங்க ஐயா. எல்லாத்த விட இப்ப அந்த பழைய காலத்து அரிசி, கருப்பு கவுனி அரிசின்னு இப்ப வந்துருச்சுங்க ஐயா. அதை இப்ப எல்லாரும் காலையில எழுந்ததுமே அத போட்டு வேக வச்சு கஞ்சி பண்ணி, அது ஒரு ட்ரெண்டா. அது சாப்பிட்டா நோயே இல்லைங்களா ஐயா? அது எப்படி ஐயா?
ம். இந்த எரியிற கொல்லியில எது நல்ல கொல்லி? அதேதான் 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 அதேதான். ஆமா. கருப்பு கவுனி கொல்லியா இல்ல வெள்ளை அரிசி கொல்லியா? நிறம்தான் மாறி இருக்குது, எல்லாம் ஒண்ணுதான். நிறம்தான் மாறி இருக்குது. நிறம் மாறி போச்சு. அவ்வளவுதான். நிறம் மாறி போச்சு. கொல்லி கட்டன்னா எல்லாம் ஒண்ணுதான். ஒண்ணுதான். ஐயா அதேதான். அது எங்க எங்க ஐயா எங்க நாத்தனார் அவங்க இல்லைங்க ஐயா, ஆ. ஒரு 4 வருஷமா கேன்சருங்க ஐயா, 4 வருஷமா. ம், ம். அவங்களுக்கு இந்த மாதிரி உணவுகளை மாத்துங்க, உணவு தான் கெட்டு போச்சு உடம்புல அப்படிலாம் சொன்னா நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க ஐயா. அவங்க நான் காலையில எந்திரிச்சதும் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி பண்ணி காலையில குடிச்சிடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நான் இறந்தே போயிட்டாங்க ஐயா. ம். அப்ப கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டவங்க உயிரோட தானங்க ஐயா இருக்கணும். அது அதான் அந்த கொல்லி இதோட ம். எல்லா கொல்லியும் ஒண்ணுதான். அததான் நான் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த உடல் புரியுது, நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. அதாவது அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுக்காக உங்களை சாப்பிட விடான்னு சொல்ல, தின்னு பார்த்துட்டு சுத்தம் பண்ணிக்கங்க. அவன் தின்னு பார்த்து அந்த முண்டை செத்து தின்னு பார்த்து சுத்தம் செய்ய தெரியாம செத்து போச்சு. நாம தின்னு பார்த்து சுத்தம் பண்ணிக்க வேண்டியதுதான். தின்னு பார்த்துட்டு சுத்தம் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்ப நமக்கு என்ன கருப்பு பிரச்சனை? கவுனியா? கருப்பு கவுனி இந்த அரிசியோட அது சீக்கிரம் ஆளை காலி பண்ணுது. அது ஆமா ஆமா. யாருக்கும் இன்னும் கண்டுபிடிக்கல, யாரும் தெரியல. ஏன்னா இது போய் ஜீரணம் ஆகிறதுக்கு கெட்டி பொருள் இது இந்த கருப்பு. ஆமா அவன் ஏற்கனவே ஜீரணம் ஆகாதான் கை காலை உதறிக்கிட்டு கிடக்குறான். இதை ம். போட்டதை இன்னும் ரெண்டா உதறிக்கிட்டு மோளம் அடிச்சு விட்டுறான். அதே அதே அதான் அதே. சமாச்சாரம். சரி, முடிச்சுக்கலாம். கருப்பு கவுனி சீக்கிரம் கொண்டு போடும். ம். சரி, இந்த உடல் பல இயந்திரங்களோட கூட்டமைப்பு. அதனாலதான் அந்த சளியாலும் நச்சுத்தன்மையாலும் நிரப்பப்படாமல் இருந்தால் அந்த உடம்பு உயிர் வாழும் கண்டுபிடிச்சாரு. அதனாலதான் ரேஷனல் ஃபாஸ்டிங், அதாவது அறிவு சார்ந்த நோன்புன்னு கண்டுபிடிச்சாரு. அப்ப மதம் சார்ந்த நோன்பை ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசு வாங்கினாங்க 2016. அந்த டாக்டருக்கு அறிவு கண் கொஞ்சம் கம்மியா போச்சு. இல்லைன்னா அவர் அறிவு சார்ந்த நோன்புன்னு ஒண்ணு இருக்குதுன்னு அவருக்கு தெரியாம போச்சு. ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி, அவர் நினைச்சிருந்தா அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம். ஏனோ இயற்கை அவரை தடை செஞ்சிருச்சு. நீ மதம் சார்ந்த நோன்பை ஆராய்ச்சி பண்ணுன்னு சொல்லி அவன் நோபல் பரிசு வாங்கிட்டான். ஆனால் இயற்கை சார்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருந்தா நமக்கு இனியனுக்கு இங்க வேலையே இல்லை, வெங்கடேசனுக்கு இங்க வேலையே இல்லை. சரி, இந்த வரியோட சொல்லி முடிச்சுக்கலாம். மந்தி இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். இந்த விஷயங்கள், அதாவது இந்த உடல்ல பல இயந்திரங்கள் கூட்டமைப்பு, இவற்றுக்கான சக்தி உணவிலிருந்து வருகிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் உணவோடு சேர்ந்து பல விஷயங்களை உள்ளே தள்ளிவிடுகிறோம். அந்த உடம்பானது உடனடியாக வாந்தியின் மூலமாக விஷத்தின் மூலமாக ஏற்றுகிறது. அதில் ஏற்பட்ட தடங்கள் இருந்தால் அந்த விஷத்தை வாந்தியில் ஏற்றியாகணும், மலத்தில் ஏற்றியாகணும். இப்போ காலையில மலத்துல போயிடுறோம், அப்புறம் சிறுநீரில் போயிடுறோம், பல்லு விளக்கத்தில் போயிடுறோம். இன்னொன்னு அந்த மாவுச்சத்து, இந்த கருப்பு கவினி, மாப்பிளை சம்பா, அது 1 லட்சம் வகை இருக்குதுங்க. அரிசியில மட்டும் 1 லட்சம் வகை இருக்குது. அரிசியில மட்டும் 1 லட்சம் வகை இருக்குதுன்னு சொல்றாங்க. பாரம்பரிய நெல்லும் கிடையாது, புடலங்காய் நெல்லும் கிடையாது. எல்லாமே புற்றுநோய் உண்டாக்குறது தான். எல்லாமே புற்றுநோய் புற்றுநோய் தான். ஆமா, எல்லாமே என்ன அமிலத்தன்மை உடையது. அத்தனையும் கொடூர அமிலத்தன்மை உடையது. சரி, அப்ப அரிசியை திங்க வேண்டாமா? அரிசி என்பது தின்னு பார்க்கிற பலகாரமே தவிர ஆரோக்கியத்துக்கு தொடர்பில்லை. அதான் விஷயமே. கருப்பு கவுனி அரிசியா இருந்தா இந்த கருப்பு கவுனில முறுக்கு சுட்டு சாப்பிட யாரு வேண்டாங்கிறாங்க. சீடை சீடு சாப்பிடு யாரு வேண்டாங்கிறாங்க. யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது ஆரோக்கியத்தோடு தொடர்பு வைக்காதுங்கிறத விஷயமே. தின்னு பார்ப்பேன் நான். எனக்கு கருப்பு கவுனி முறுக்கு நான் கூட சாப்பிட்டு பார்த்தேன். கருப்பு கவுனி முறுக்கு எனக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அட திங்கறக்கு தானே நல்லா இருக்கு, ஆனா குசு உற்பத்தி ஆகுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வேற சிரிச்சுட்டு போயிட்டாங்க. அடா திங்கறக்கு நல்லா இருக்கு, ஆனா குசு நல்லா வரும் அப்படின்னு சொன்னேன். அப்ப வந்தவங்க சிரிச்சுட்டு, ஐயோ உங்களுக்கு கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சுனாங்க. அப்புறம் தெரியுது இல்ல அப்படின்னு நான் சொன்னேன். திங்கறக்கு நல்லா தான் இருக்கு. கருப்பு கவுனி முறுக்கு சாப்பிட்டு குசு, கருப்பு கவுனி முறுக்கு சாப்பிட்டு ஒழுங்கா வெடிக்கு போக முடியுமான்னு கேட்டேன். அவன் பதிலே சொல்லல. ஏன்னா அது மாவு சத்தியா, மாவு சத்து எப்படியா வெடிக்கு போகுன்னு கேட்டேன். அது ருசியா இருக்கும், அது சொல்லுங்க. இன்னும் 1/2 கிலோ சேர்ந்து கொடுங்க, சும்மா தானே கொடுத்துருப்பாங்க. அப்பப்ப நான் சாப்பிட்டு அது ஒரு 10 நாள் வச்சு சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு தப்பிச்சுக்குவேன், நீ சாப்பிட்ட மாவனை தீந்துடா அப்படின்னு சொன்னேன். அதுதான் அந்த விஷயமே. அதனால யோசனை பண்ணுங்க. அந்த 5ஆம் பாடத்துல எல்லாரும் பாருங்க அதைய. அப்ப ஆரோக்கியத்திற்கும் ஆகாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த ஆழமான சிந்தனை நமக்கு இருந்தங்காட்டுதான் நீங்க தப்பிக்க முடியுது.
மறுநாடு அடிங்க. இனி வந்து நீங்க இதைதான் தப்பி நீ யாரும் முகத்தாட்சினே கிடையாது. இந்த புத்தகத்தை காட்டி பேசிருங்க. ஐயா போய் எந்த நிறுவனமா இருந்தாலும் உங்க கை செலவு பண்ணி கொடுத்துருங்க. போனா போச்சு 300 ரூபா, போனா வெங்காயம் வச்சு கொடுத்துட்டு வந்துருங்க. ஒன்னா திருந்தணும் அல்லது சாகணும், அவ்வளவுதான். ஒன்னா இந்த பார்த்து திருந்தணும் அல்லது பழைய வழக்கம் போல சாகணும், அவ்வளவுதானே. அவ்வளவுதான். நாம இதை என்ன பண்ண முடியும்? இதை பார்த்து திருந்து இயற்கை சட்டத்தை புரிஞ்ச எல்லாமே எல்லா விஞ்ஞானி, அதாவது அறிவியல் என்பது விஞ்ஞானம் என்பது இயற்கை புரிந்து கொண்டுதான் விஞ்ஞான சட்டத்தை எழுத முடியும். கண்டுபிடிக்கணும் சும்மா தானாலாம் கண்டுபிடிக்க முடியாது. இயற்கையின் ரகசியத்தை உள்ளார்ந்து சிந்திக்கணும். அப்ப அறிவியல் எங்கிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறது? இயற்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறது. அதான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், பொறியியல் வந்தீங்க. பிசிக்ஸ்ங்கிறான், கெமிஸ்ட்ரிங்கிறான், பயாலஜிங்கிறான், இன்ஜினியருங்கிறான், இதுக்குள்ளதான் வந்தாகணும். அதனால புரிஞ்சுக்கிட்டு சிந்திங்க. நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நமக்கு இப்ப நம்ம என்ன நாம விழித்து கொண்டோம்னால், நம்ம நாடு முடிஞ்ச அளவுக்கு கீரையும் சுத்தமான தண்ணி தான் நம்மளால உற்பத்தி பண்ண முடியும். சுத்தமான காற்று இருக்க பக்கம் போகலாம், கிராமத்து பக்கம் போயிடலாம். தண்ணீரும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைந்த தேவைதான். நமக்கு சுத்தமான காற்றும் சுத்தப்படுத்துவதற்கு சிறிதளவு ஒரு 6 மாசத்துக்கான சிறிதளவு கீரையும் இருந்தால் போதுமானது. நாம 100 ஆண்டு பிறகு வைத்தியம் பார்க்கலாம். மீண்டும் நாம இரவு 8 மணிக்கு சந்திப்போம். நன்றி. நன்றி.